ஆரோனுடைய கோல் என்னாச்சு? துளிர்க்க ஆரம்பிச்சது. 12 கோத்திரங்களுக்கு அடையாளமா அந்த கோலை நீ வை, நான் யாரை தெரிந்தெடுக்கிறேனோ அவங்களுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யாருடைய கோல் துளிர்த்தது என்றால், அந்த ராத்திரியிலே ஆரோனுடைய கோல் துளிர்க்க ஆரம்பிச்சது. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு மரத்துல இருக்கிற ஒரு கிளை, அவ்வளவுதான். ஆனா அது வேர் இல்லை, அதுக்கு தண்ணி ஊத்தல, எதுவுமே பண்ணல. ஆனா ஒரு மரத்தை நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரமோ ஒரு செடியோ ஏதோ வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கை தேவைப்படும்ல. அந்த கை என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு அந்த இடத்தெல்லாம் பண்படுத்தும், தேவையில்லாத குப்பையெல்லாம் தள்ளிவிடும். அடுத்து அந்த விதையை நம்ம வைப்போம், இல்லைனா அந்த கிளையை வைப்போம். அடுத்தது நல்லா மூடி போட்டு அடுத்து தண்ணி ஊற்றுவோம், ஒவ்வொரு நாளும் பராமரிப்போம். இதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா? இப்போ இந்த காரியம் எல்லாம் ஸ்கிப் ஆகி ஒரே ஒரு இரவுல அந்த கோல் மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த கோல் என்ன ஆகுதுன்னா துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அந்த கோல் துளிர்த்தது மாத்திரம் இல்ல, பூ பூத்து வாதுமை பழங்களையே கொடுத்ததான். ஒரு மரத்துல பூ பூத்து கனி தருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா அந்த நாட்களை எல்லாம் குறைத்து ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட் ஆண்டவர் கட்டளையிட்டு என்ன பண்ணாரு? ஒரே இரவுல ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் இதுவரையிலும் தாமதித்த காரியங்கள் இதுவரையிலும் அநேக வருடங்களாக இருக்கலாம், ஆனா ஒரு இரவு உண்டாகும். ஆமென். அந்த இரவு என்னன்னா கர்த்தருடைய கரம் செயல்படுகிற கரமாய் மாறும். கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாமதங்கள் எல்லாம் அற்புத சாட்சிகளாய் மாறும். அந்த வெட்டப்பட்ட கோல் துளிர்த்தது என்றால் அது கர்த்தருடைய கரம் செய்து முடித்தது. நான் சொல்றேன், இதுவரையிலும் நடக்காத காரியங்கள், இதுவரையிலும் அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் பார்க்காத அந்த காரியங்கள் கர்த்தருடைய புயம் செய்து முடிக்கும். கர்த்தருடைய வலது கரம் செய்து முடிக்கும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் பொழுது அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறும். அது அற்புத சாட்சியாய் தான் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்மளுடைய ஆண்டவருடைய வல்லமை. அடுத்த நாளே, the next day, மறுநாள் ஒரு நாள் வைக்கிறாங்க, ஆனா இரவுல என்ன நடந்துச்சு தெரியல. அதுதான் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில காரியங்கள் இனி துரிதமாய் ஸ்பீட். அங்க பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு இயர் கணக்கா நடக்க வேண்டிய காரியங்கள் வருட கணக்காய் நடக்க வேண்டிய ப்ராசஸ் ஆண்டவர் கட் ஷார்ட் பண்ணிட்டு, ஓ ஆண்டவர் தெரிந்தெடுத்த நபருக்காக ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண கூடுமானால், நான் சொல்ற உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தாமதங்களை கர்த்தர் முறியடித்து ஒரே இரவுல கர்த்தர் அற்புதம் செய்வார். அது அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். இது எப்படி நடந்தது? இது கர்த்தரால் நடந்தது, இது கர்த்தரால் நடந்தது என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாட்சியின் கூடாரத்துல கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்க? வேற எங்கேயும் வைக்கல, கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல அந்த கோல் இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறது தான் அற்புதத்திற்கு நேராய் நம்மை நடத்தும். நம்ம ஆண்டவர் சமூகத்தை விட்டு நம்ம விலகிறோம் என்றால் அந்த பட்டு போன கோல் அப்படியே தான் இருக்கும். அது ஒன்று மாற்றமே பெறாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கும் பொழுதுதான் அந்த கோல் துளிர்க்க ஆரம்பிச்சது. ஆமென். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கணும்? அந்த பிரசன்னத்தில் இருக்கணும். சபை கூடி வருதலை நம்ம இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். திறக்காத கதவுகள் திறக்கும். அற்புதத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா.